ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? அக்கா அதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கும் நம்ம ஒரு மூவி தான் பார்க்க போறோம். இந்த மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு யாரு என்னன்னே தெரியாம ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவன் யாரு எப்படி இருப்பான் அப்படின்ற விஷயம் கூட ஹீரோயினுக்கு தெரியாது. எதனால இந்த விஷயம் நடக்குது? அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை தெரியாம யாரோ அப்படின்னு நினைச்சு பழகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோக்கும் இவளுக்கும் என்ன ஆகுது அப்படின்றதுதான் இந்த ஸ்டோரியோட கதை. வாங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமாவே இருக்கு. சோ எப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இவ தான் நம்மளோட ஹீரோயின். அது மட்டும் இல்லாம இவ ரொம்ப சோகமா இருக்கா. ஆரம்பிக்கும் போதே ஏன்டா சோகமா இருக்கா அப்படின்னு பார்த்தா, அவங்க அம்மா நாங்க சொல்ற பையனை நீ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவளை கட்டாயப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இவளோட அக்கா காரிக்கு தான் அந்த பையனை பார்த்திருக்காங்க. அவனை அவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுனால இப்ப இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா இவங்க தான். பட் ஆனா இவங்களோட ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோயினுக்கு அப்பா கிடையாது. அது மட்டும் இல்லாம அக்கா காரி ஒருத்தி இருக்கா இல்லையா, அவ ஹீரோயினோட அப்பாவோட புள்ள. சோ இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பசங்க இருக்கும் போதுதான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் நம்ம ஹீரோயின் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லாம அந்த அப்பாவும் பொண்ணும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் இவங்களோட வாழ்க்கைக்கு பயந்துகிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேக்குற, அம்மா நான் உனக்கு தானமா பிறந்தேன், எதுக்காகம்மா நீ எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. இது பாருமா, அவளுக்கு அவனை பிடிக்கவே இல்லை, நான் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நம்ம குடும்பத்தையே உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். நாங்க இந்த குடும்பத்துல இருந்து பொண்ணை கட்டி கொடுக்கறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோமே தவிர அது நீயா இல்ல உங்க அக்காவான்னு அவங்க கிட்ட சொல்லல. அதனால தயவு செஞ்சு நீ அட்ஜஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாரோட வாழ்க்கையும் போயிடும் அப்படின்னு அவங்க அம்மா கெஞ்சுறாங்க. ஏமா, அவன் ரொம்ப மோசமானவன். அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு போன எந்த ஒரு பொண்ணும் உயிரோடு திரும்பி வந்ததே இல்ல. அவன் பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா பயமா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ எல்லாரும் சொல்றாங்க. அப்படி தெரிஞ்சும் நீ உன்னோட பொண்ணை, நீ பெத்த பொண்ணை அவனுக்கு கட்டி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவங்க அழுவுறத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமாயிடுது. சரி போய் தோல, நான் எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, சீக்கிரமா வாமா, உன்னை அவங்க வீட்டுக்கு அவங்க கூட்டிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் தொலைச்சுக்கிட்டு வேற வழியே இல்ல, அவன் வீட்டுக்கு போய்தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோயின மாப்பிள்ளையோட செக்ரட்டரி கூட்டிட்டு போறாரு. இதுதான் ரூம், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல ஹீரோயின வெயிட் பண்ண வச்சிடறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோவை நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோவோட பேரு ஜீஜான். ஹீரோ உள்ள வரும்போது ஹீரோயின் பயங்கரமான ஒரு பதட்டத்துல இருக்கா. அவன் பக்கத்துல நிக்கிறானா. அவனை பார்த்த உடனே ஹீரோயின் கண்டிப்பா இது அவனா இருக்காது, அவனுக்கு தான் ரொம்ப வயசாகி ரொம்ப கொடூரமா இருப்பான் பாக்குறதுக்கேன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. யார் நீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே இவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, இவளுக்கு அப்பனா நம்மள சுத்தமாவே அடையாளம் தெரியல போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, நீ யாருன்னு நினைச்சு யார கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறானா. அதுக்கு அவ என்ன சொல்றான்னா, நான் ஜீஜானை தான் கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றா. இருடி, நீ மாட்டினடி என் கையில அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நான் அவனோட கசின், ஜீஜானோட கசின் ஜிம்மி அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நான் உங்க அண்ணனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கு உடனே நம்ம ஜிம்மியா ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இத பாரு, அவனுக்காக நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப வேஸ்ட். அவன் ஒரு மொக்க பீஸ், அவன் பாக்குறதுக்கு நல்லாவே இருக்க மாட்டான். அது மட்டும் இல்லாம அவன் உன் வயசுக்கு ஏத்தவனே இல்ல, அவன் ரொம்ப வயசானவன் அப்படி இப்படின்னு ஏக்கச்சக்கத்துக்கு சொல்றான். ஹீரோயினுக்கு செமையா கோவம் வந்துடுது. என்னவா இருந்தாலும் சரி, நீ கசினாவே இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எல்லாம் கேவலமா என் புருஷனை பத்தி என்கிட்டயே பேசாத. நான் அவரை பார்க்காம இருக்கலாம், இருந்தாலும் அவரு தான் எனக்கு புருஷன், அதனால இவ்வளவு மாதிரி எல்லாம் பேசாத, நான் உனக்கு அண்ணி அப்படின்னு சொல்றா. அவன் மதிச்சு உன்னை பாக்கிறதுக்கு கூட இங்க வரமாட்டான். நீ என்ன எனக்கு அண்ணி, நான் தான் உனக்கு கம்பெனி கொடுத்தா ஆகணும், நீ எனக்கு கோஆபரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி பெட்ல தள்ளுறான். ஹீரோயின் பயங்கரமா பதட்டமாயிரா. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் நடந்துக்காத, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இதெல்லாம் பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தா, நீ அவனை பார்த்ததே இல்லைல்ல, அவனை நேர்ல பார்த்த அப்படின்னா அவன் பக்கத்துல கூட நீ போக மாட்ட, அவன் பாக்கிறதுக்கு ரொம்ப கொடுமையா இருப்பான் அப்படின்னு சொல்றான். அதனால நம்ம ரெண்டு பேருமே ஒரு டீலிங்க்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின ட்ரெஸ்ஸ புடிச்சு இழுக்கிறான். அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பா எழுது, பலார்னு உனக்கு கண்ணத்திலே விடுறா. ஹீரோ செம்ம ஷாக்ல இருக்கான். ஆம்பளைங்களே என் மேல கை வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க, இவ என்னன்னா பட்டுன்னு அடிச்சுட்டாலே அப்படின்னு சொல்லி செம்ம ஷாக்ல இருக்கான். மரியாதையே இங்க இருந்து வெளியில போயிடு, இதுக்கப்புறம் என் ரூம் பக்கம் நீ வந்த உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லி கத்துறா. ஹீரோவுக்கு கோவம் காண்டாயிட்டு இவளை பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கானா. அப்ப அவளோட கண்ணாடி கழண்டு விழுது.
அப்ப டக்குன்னு பார்க்கும்போது ஹீரோக்கு வந்து ஹீரோயினை பாவம் போல தெரிஞ்சதோ இல்ல அழகா தெரிஞ்சதோ என்னவோ தெரியல. சட்டுன்னு அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது. ஜெயிச்சானுக்காக வெயிட் பண்ற அப்படின்னா அது சுத்த வேஸ்ட். அவன் கண்டிப்பாவே வந்து உன்னை தேடி இங்க வரமாட்டான். அவன் உன்னை பார்க்க கூட மாட்டான். அதனாலதான் நான் உனக்கு சொல்றேன், நீயாவே கொஞ்ச நாள்ல என்கிட்ட வந்துரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோ வெளியில போறான். வெளியில போனா வந்து செக்ரட்டரி நின்னுக்கிட்டு இருக்கான். அங்க அவன் கண்ணத்துல பலகாரன்னு ஹீரோயினை அடிச்சது வந்துட்டு அப்படியே விரலெல்லாம் பதிஞ்சு போயிருக்கு. ஐயோ சார், என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, அது ஒண்ணும் இல்ல, நான் இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். என்னது இடிச்சுக்கிட்டீங்களா? என்னடா இவன் 4 விரலும் பக்காவா பதிஞ்சிருக்கு, இவன் என்னன்னா இடிச்சுக்கிட்டேன்னு மனசாட்சி இல்லாம போய் புழுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறான். அப்பதான் ஹீரோயினை பார்த்துன்னு ப்ரொஃபைல எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். சார், அவங்க வந்து ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாம வந்துட்டு அவங்க ரொம்ப இன்னசென்ட், அவங்க யார்கிட்டயும் அவ்வளவா பேச மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தான் இருக்காங்க, பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது அப்படின்னு ஏக்கச்சக்கமா வந்து ஒரு லிஸ்டையே எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். ஹீரோக்கு இதெல்லாம் கேட்ட உடனே இவனுக்கு வந்து ஒரு டவுட் வருது. பாக்குறதுக்கு நல்லா டுபுக்கு மாதிரி இருக்கா, ஆனா என்ன தைரியமா என்னைய அடிச்சுட்டா? கண்டிப்பா வந்துட்டு இவகிட்ட இதையே மெயின்டைன் பண்ணி இவ என்னதான் பண்றா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு, இவ எதனா ஆக்ட் பண்றாளோ அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்றான். இன்னும் அவளை பத்தி எதனா சின்ன சின்ன விஷயம் கூட இருந்தாலும் அதையும் மிஸ் பண்ணாம எனக்கு கொண்டு வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிடுறான். அதோட மறுநாள் காலையில நம்ம ஹீரோயின் வந்து சாப்பிடறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்பவாவது ஜிச்சங் வருவாரா அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி கிட்ட கேக்குறா. அதுக்கு ஒரு விஷயத்துக்கும் வந்து ஹீரோவையே செக்ரட்டரி பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு அப்படியே சிக்னல்லயே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கானா, இல்ல மேடம், அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, உடம்பு சரி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ அப்படின்னா நான் அவரை போய் பாக்கணும் அப்படின்னு கேக்குறா. சேச்சா, நீங்க எதுக்காக கஷ்டப்பட்டு அவரை போய் பாக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, அவருக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா அவரே வந்துருவாரு அப்படின்னு சொல்றான். அப்ப நான் வந்து அவர்கிட்ட கால் பண்ணியாவது பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, சேச்சா, அவரு ரொம்ப பிஸியா இருக்காரு, இப்போதைக்கு உங்களால வந்து அவரை போய் பார்க்கவும் முடியாது, அவருக்கு போன் பண்ணி கூட பேச முடியாது. எப்ப அவரை உங்களை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அவரே வந்து உங்களை பாப்பாரு, உங்ககிட்ட பேசுவாரு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு என்னடா கர்மம் இது அப்படின்னு ஒன்னும் புரியல. உனக்கு என்னோட அண்ணனை பார்க்கணும் போல இருந்துச்சு அப்படின்னா ஏன் கிட்ட சொல்லு, நான் உன்னை கூட்டிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, அவர் என்ன வீட்டுக்கு வராமையா போக போறாரு, நான் இங்கேயே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நான் என்னோட வீட்டுக்கு போன கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே ஹீரோ என்ன பண்றான்னா, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அண்ணி, நான் இருக்கும்போது நீங்க எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி தோல்ல கை போடுறான். ஹீரோயினுக்கு ஐயோ இவன் என்னடா அண்ணி அண்ணின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கடுப்பாகுது. ஆமா மேடம், எனக்குமே ஹாஸ்பிட்டல் போற வேலை இருக்கு, சாரை பார்க்கணும், அதனால நீங்க இவர் கூடயே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவை கொண்டு போய் ஹீரோயினை டிராப் பண்றான். ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்புறா. அப்ப என்ன பண்றான் அப்படின்னா, சீட் பெல்ட் கழட்டும் போது கையை பிடிச்சிக்கிறான். உங்களுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன், இவ்வளவு தொலைவு கொண்டு வந்து விட்டுருக்கேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஓ சாரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதானா, வெறும் தேங்க்ஸ் இப்படிதான் சொல்லுவீங்களா என்ன அப்படின்னு கேட்கும் போது, வேற எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேக்குறா. டக்குன்னு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் மூஞ்சில போட்டிருக்க கண்ணாடியை கழட்டிட்டு ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்துறான். அவ்வளவுதான், ஹீரோயின் செம ஷாக்ல இருக்கா. நாங்கெல்லாம் இப்படிதான் வந்து தேங்க்ஸ் சொல்லுவோம், ஏன் உனக்கு தெரியாதா? இதுக்கப்புறம் நீ கண்ணாடி போட்ட அப்படின்னா கண்டிப்பா நான் பார்க்கும் போதெல்லாம் வந்து உன்னை கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றானா. ஹீரோயினுக்கு செம பதட்டமாயிடுது. ஹீரோயினோட அம்மா வெளியில வந்து பாக்குறாங்க. பார்த்த உடனே இவ்வளவு கூப்பிடுறாங்க, ஏய் அங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, யார் கூட கார்ல வந்த, மரியாதையா இறங்கு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே இவ்வளவு வேக வேகமா இறங்கி எங்க போறா. அண்ணி, நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன், வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்துறான். அவங்க அம்மா என்ன ஆச்சு ஏதாச்சும் காண்டா அப்படியே அவளை உள்ள தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. ஹீரோக்கு ஹீரோயின் டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பிடிக்குது. கல்யாணம் ஆன முதல் நாளே வந்துட்டு நீ உன் மச்சனன் கூட வண்டியில வந்து இறங்குறியோ, உனக்கு வெக்கமா இல்லையா? நம்ம குடும்பத்து மானத்தை வாங்கறதுக்காகவே வந்திருக்கியா அப்படின்னு போது இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அவர் ஜஸ்ட் என்ன டிராப் பண்ணதான் வந்தாரு, எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்கும் போது, அம்மா கறி பலான்னு கண்ணத்திலயும் ஒண்ணு வைக்கிறா. வச்சது மட்டும் இல்லாம உனக்கு வெக்கமா இல்ல, இன்னொரு ஆம்பளை கூட வந்து வண்டியில இறங்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அந்த குடும்பம் சேர்ந்து நம்மளுக்கு என்ன பட்டம் கட்டுவாங்கன்னு தெரியுமா? அதுக்கப்புறம் நம்மளோட பிசினஸையே ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாளா. அப்போ வந்து இப்பதான் அக்கா காரியை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் பெரிய ஆள் தான் நீ, நீ அவன் மோசமா இருக்கான், அவன் கேவலமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கரெக்ட் பண்ணிட்டியா? நைட்டு நீ யார் கூட இருந்த அப்படின்னு கேவலமா பேசுறா. ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வந்துடுது. என்ன பண்றது, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டல, அதனாலதான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். இப்ப வந்துட்டு நீ ரொம்ப நியாயம் எல்லாம் பேசாத, உனக்கு அதுக்கு தகுதியும் கிடையாது. என்னதான் இருந்தாலும் என் புருஷன், அவனை அசிங்கமா இருப்பான், அவன் கேவலமானவன் அப்படின்னு பேசுறதுக்கும் உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்றா.
பாத்தீங்களாமா, அவளை என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினைச்சுதான் நான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணேன். என்னை எப்படி பேசுறா பாருங்க. அதுக்குள்ளேயே அம்மாக்காரி, ஏய் அக்கா கிட்ட மரியாதை மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் முடியாது, போங்கடி பீத்தஸ் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வேக வேகமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோயின்காக வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இல்லையா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அக்கா காரி வெளியில போறா. போன உடனேயே வந்துட்டு, நீங்க தான் வந்து ஜிம்மியா ஹீரோயினை கூட்டிட்டு வந்து விட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறான். நான் தான் வந்து ஹீரோயினோட அக்கா அப்படின்னு சொல்லி அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அவளோட பேரும் நானா அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோவுக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நானா அப்படின்ற பொண்ணு தான் வந்து இவங்களோட பொண்ணு அப்படின்ற மாதிரியும், இவ தான் அவங்களோட சொத்துக்கு வாரிசு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. இவன் விசாரிக்கும் போது, ஒருவேளை இந்த பொண்ணை தான் நம்ம கல்யாணம் பண்ணிருக்கணுமோ, அந்த பொண்ணு நம்ம தலையில கட்டிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இவ உள்ள வாங்கல, உள்ள உட்காந்து காஃபி குடிச்சுக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லி வழியிறா. அப்ப ஹீரோவை சிலர் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். அதனால அப்படியே பொறுமையா இவகிட்ட எதுவுமே சொல்லாம கார் எடுத்துட்டு போயிடுறான். அட பாவி, இவன் என்ன என்னோட அழகை கொஞ்சம் கூட மதிக்காம இங்க இருந்து அப்படியே கார் எடுத்துட்டு போறான் அப்படின்னு இவ தனியா நின்று கத்திக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஆக்சுவலா வந்து தனியா ஒரு இடத்துல தங்கியிருக்கா. அவங்க அப்பா அம்மா கூட தங்கறது கிடையாது. அங்க இருந்து அவ திங்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஏதோ சவுண்ட் கேக்குது. ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறா. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது, நம்ம ஹீரோ வந்து அவ கழுத்துல துப்பாக்கி வைக்கிறான். அவ பயந்து போயிடுறா. அப்புறமா ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தர் பார்த்த உடனே நீயா நீயா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஹீரோவை பார்த்தா யாரோ துப்பாக்கியால சுட்டுட்டு இருக்காங்க. எங்கேயாவது என்ன கூட்டிட்டு போ, யாருக்கும் தெரியாத இடத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் வேற வழி இல்லை, எப்படியாவது இவனை காப்பாத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ தங்கி இருக்கா இல்லையா, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரா. ரொம்ப பதட்டமாயிரா. நான் ஜிஜானுக்கு கால் பண்ணவா, அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணவா, இல்லைன்னா ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணவா அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் எதுவுமே வேணாம், யாருக்குமே நீ கால் பண்ணாத அப்படின்னு சொல்றான். இல்ல இப்படியே இருந்தா உனக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்றா. இல்ல நீயே போயிட்டு நான் சொல்ற பொருள் எல்லாம் வாங்கிட்டு வா, நானே வந்து இதை சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா உள்ள இருக்க புல்லட்டை மட்டும் நீ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்றானா. ஹீரோயினுக்கு ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. பாவம், அவளுக்கு கையெல்லாம் நடுங்குது, அவளுக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் சாகலாம் மாட்டேன், எடு அப்படின்னு சொல்லி அவளை கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளும் பயந்து கை நடுக்கத்துல எப்படியோ அந்த புல்லட்டையும் எடுத்துடுறா. ஹீரோவுக்கு ஹீரோயின் மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காளா, அதெல்லாம் வந்துட்டு ஹீரோ பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இவ பாக்குறதுக்கு அவங்க அக்கா அளவுக்கு அழகா இல்ல அப்படின்னாலுமே இவ வந்துட்டு பாக்குறதுக்கு ரொம்ப இன்னசென்ட்டாவும் ரொம்ப கியூட்டாவும் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஆனா இந்த சைனா டிராமால எல்லாம் வந்து எது அழகு இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னு எனக்கு புரிய மாட்டுது. மூஞ்சில சின்னதா கருப்பா ஒரு புள்ளிய வச்சுட்டாவே வந்து அந்த பொண்ணு அசிங்கமா இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இவனும் சும்மா இல்ல, ஹீரோயினை வந்துட்டு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பயங்கரமா டீஸ் பண்றா. நான் வந்து உனக்கு தேங்க்ஸ் சொல்லவே இல்லைல்ல, நான் சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போறவளை இழுத்து பிடிச்சி கிஸ் கொடுத்துட்றா. அடே என்னடா பண்ற அப்படின்னு கேட்டா, என்ன பண்றேனா, நான் தேங்க்ஸ் சொல்றேன், நான் தான் சொன்னேன் இல்லையா எங்க ஊர்ல எல்லாம் இப்படிதான் தேங்க்ஸ் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றான். நான் உன் அண்ணிடா அப்படின்னும் போது, பரவாயில்ல எங்க அண்ணன் தான் உன் பக்கமே வரல, நீ யாரு எப்படி இருப்பன்னு கூட பார்க்க வரல, அதனால இதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் கொடுக்க போறான். இதுக்கு மேல சும்மா இருந்தா இவன் நம்மளையும் உசுப்பேத்தி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன சொல்றானா, மரியாதையா நீ இங்க இருந்து கிளம்பு, இல்ல அப்படின்னா கண்டிப்பா நானே போலீஸ்க்கு போன் பண்ணி புடிச்சு கொடுத்துருவேன் உன்ன அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் போகவே முடியாது, நீ என்ன பண்றியோ பண்ணு அப்படின்னு கண்ண மூடி அங்கேயே தூங்கிடுறான். நல்லாதான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வரா அப்படின்ற தெரிஞ்ச சவுண்ட் கேட்ட உடனே அப்படியே ரொம்ப பாவம் போல படுத்துக்கிறான் பெட்ல. ஹீரோயின் காஞ்சி வச்சு எடுத்துட்டு வந்திருக்க, நீ குடி அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு மனசாட்சி இருக்கா, நானே வந்து பேஷண்ட் எவ்வளவு பாவமா இருக்குன்னு உனக்கு தெரியலையா, என்னால என் கைய கூட அசைக்க முடியல அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே ஹீரோயின், உனக்கு வயிற்றுல தானே அடிபட்டிருக்கு, உனக்கு ஒன்னும் கையில எல்லாம் அடிபடல, எல்லாம் எடுத்து திங்கு அப்படிங்கிறா. இங்க பாரு எவ்வளவு பெரிய பொண்ணு, நீ அது உள்ள கம்பிய வேற விட்ட இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறானா. அடப்பாவி, நீ தானடா புல்லட்டை எடுக்க சொன்ன அப்படின்னு திருன்னு முழிக்கிறா. சரி அவனை பேஷண்டாவும் நம்ம ஒரு நோஸாவும் நினைச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் ஊட்டி விடுறா. அவனை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. காண்டாயிடுறா. இருடி, அண்ணின்ற மரியாதை இல்லாம பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு சூடா எடுத்துட்டு போய் ஊத்திடுறா மேலெல்லாம். உடனே அவன் பதறி அடிச்சு எழுந்து உட்கார்றான். பாத்தியா அததான் நான் சொன்னேன், எனக்கு ஊட்டியெல்லாம் விட தெரியாதுன்னு சொல்லிட்டு, நீயே சாப்பிட்டுக்கோ, நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போட்டுட்டு ஓடிடுறா. ஹீரோக்கா இவ வந்து நம்ம கிட்ட நல்லா வசமா மாட்டிக்கிட்டா அப்படின்னு நினைச்சு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கால் பண்றாரு, அதாவது நானாவோட அப்பா கால் பண்றாரு. அவர் வந்து போன் பண்ண உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்துட்டு உங்க அக்காவை எதுக்காக இன்னும் இன்வைட் பண்ணவே இல்லை உங்க வீட்டுக்கு, அவளை கூப்பிட்டுட்டு போ, அங்க வந்து நம்ம ஜிஜானோட ஏதோ கசின் கூட இருக்கானாமே, அவனை கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ண அப்படின்னு சொல்லும் போது இவ சொல்றா, இன்னும் என் புருஷ மூஞ்சியே நான் பாக்கல, அதுக்குள்ள என்ன நீங்க
இதெல்லாம் என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னும் போது, நீ ஒரு தண்டம், உன்னால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, உன்னெல்லாம் வீட்டுல வளர்த்ததுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம் அப்படி இப்படின்னு காய்ச்சி முச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கானா. இது எல்லாத்தையும் ஹீரோ வந்து பாக்குறான். போனை புடுங்கி கட் பண்ணி விட்டுறான். ஒருத்தவங்க பேச்ச கேட்கவே பிடிக்கல அப்படின்னா எதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்க, பேசாத அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் யோசிக்கிறா, நான் சோஃபால தானே தூங்கிட்டு இருந்தேன், இங்க எப்படி வந்த அப்படின்னு பாக்குறா. என்ன பண்ண நீ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் உன்ன ஒண்ணும் பண்ணலமா, நீதான் வந்து நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும் போது வந்து என் பெட்ல என் பக்கத்துல படுத்துக்கிட்ட, நான் தான் ஏதோ போனா போகுது, நீ தூங்கும் போது இந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் பண்ணிட கூடாதுன்னு சொல்லி என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இங்க இருந்து எழுந்து போய் நான் சோஃபால படுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் எழுந்து கோவமா கிளம்பும் போது உடனே இவன் கைய பிடிச்சுக்கிறான். உன் ஸ்கின் எல்லாம் ரொம்ப சாஃப்டா தான் இருக்கே, உன் மூஞ்சுக்கும் உன்னோட கைய பிடிக்கும் போது கையோட ஸ்கின்னுக்கும் சம்பந்தமே இருக்கா மாதிரி தெரியலையே, நீ என்ன பண்ற, நீ ஏதோ ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் நம்மளோட சின்ன வயசு ஹீரோயினோட லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்னு காட்டுறாங்க. இவளுக்கு வந்துட்டு ரொம்ப மோசமான ட்ரெஸ்ஸிங்லயே தான் வாங்கி வச்சிருக்காங்க. அவங்க அம்மா அக்கா வச்சிருக்க மாதிரி அழகான ஃப்ராக் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சினா அவளை விட என்னைக்குமே நீ அழகா தெரியணும்னு நினைக்காத, நீ வந்து ரொம்ப சாதாரணமா தான் இருக்கணும், உன்னோட ஃபேஸுமே ரொம்ப அழகா தெரியக்கூடாது, நீ மேக்கப் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே அப்படி சொல்லியேதான் இவளை வளர்த்திருக்காங்க. அப்புறம் பார்த்தாதான் இப்பதான் இவ வந்து மூஞ்செல்லாம் தொடச்சுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு வந்து அந்த கருப்பு புள்ளி எல்லாம் இல்லவே இல்லை, இவளாவே தான் வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கா இவங்க அம்மாவால. எப்பதான் நான் வந்து என்னோட உண்மையான ஒரு முகத்தோட நிம்மதியா வாழ்வேன் அப்படின்னு தெரியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றா. ஹீரோயின் நேரா ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்றா அப்படின்னா, இத பாரு, நான் வெளியில போறேன், அதுக்குள்ள வந்துட்டு நீ இங்க இருந்து எப்படி கிளம்பு ஏதா கிளம்புன்னு எனக்கு தெரியாது, நான் திரும்பி இங்க வர்றதுக்குள்ள நீ இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயின் போயிட்டு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம்க்கு ஒரு கார் வருது. கார்ல ஒரு பையன் வரான். இவன் பேரு வந்து ஜியான். இவன் ஹீரோயினுக்கு தெரிஞ்சவன் தான் போல. வந்து கார்ல ஏறு, நானே உன்னை கொண்டு போய் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் வந்து வேண்டாம்னு சொல்றா. பின்னாடி எல்லாம் ஆறு நடிச்சுக்கிட்டே இருக்காங்க, சீக்கிரமா ஏறு அப்படின்னு சொல்றான். இப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு தெரிய வருது அவன் நானாவை பார்க்க போறான். இவன் நானாவோட பாய் ஃப்ரெண்டு. இவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. கம்பல் பண்ணி ஹீரோயினையும் வந்துட்டு கூடையே கூட்டிட்டு போயிடுறான். அங்க போன உடனே வழியில பார்த்த உன் தங்கச்ச அவளையும் கூட்டிட்டு வந்துட்டேன், தயவு செஞ்சு என்ன தப்பாலாம் நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லும் போது, சேச்ச என்னோட தங்கச்சி வர்றதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்றா. அவன் ரெஸ்ட் ரூம் போன உடனே இவ வந்துட்டு உண்மையான முகத்தை காட்டி தானே ஆகணும், ஏன் உன் புருஷன் உனக்கு செட் ஆகல, உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஆள் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதெல்லாம் இல்ல, ஜஸ்ட் நான் சும்மா தான் பஸ்ஸுக்காக நின்னுட்டு இருந்தேன், கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லும் போது, இத பார், உனக்கு தேவை அப்படின்னா வேற எவன்னா புடிச்சுக்கோ, அதை விட்டுட்டு நான் எவன் பின்னாடி எல்லாம் போறனோ அவன் பின்னாடி எல்லாம் நீயும் வருவியா அப்படின்னு கேவலமா கேக்குறா. அவன் வந்த உடனே இப்பதாங்க இவ வந்து ஒரு உண்மையே சொல்ல வரா. ஆக்சுவலா வந்து நம்ம ஹீரோக்கும் இவளுக்கும் தான் கல்யாணம் பண்றதா இருந்தது இல்லையா. அப்ப இவன் தான் ஐடியா கொடுத்திருக்கான், அவனுக்கு வந்து உன் தங்கச்ச கட்டி வச்சுட்ட அப்படின்னா நம்மளோட ரூட் கிளியர் ஆயிடும்னு சொல்லிட்டு. இது இல்லாம வந்து நம்ம ஹீரோயின் இவனை ஒன் சைடா வேற லவ் பண்ணிருக்கா. அக்கா என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா வேணும்னே சொல்றா, நீ மட்டும் இந்த ஐடியா கொடுக்கலன்னு வச்சுக்கோயேன், இந்நேரம் நம்மலாம் வந்து திருன்னு முழிச்சிட்டு இருப்போம், என்ன பண்றதுன்னு தெரியாம. நல்ல வேலையா நீ நல்ல ஐடியா கொடுத்த, என் தங்கச்சும் வந்து எங்க அம்மா பேச்ச மீறவே மாட்டாளா, அதனால அந்த கேவலமான கிழவனை வந்து என் தங்கச்சி கட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்றான். இவன் உடனே ஹீரோயின் கிட்ட சமாளிக்கிறதுக்காக, இல்ல அவன் அசிங்கமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுவும் சங்கடப்படாத, என்னதான் இருந்தாலும் நீ அந்த குடும்பத்தை விட்டு போகும்போது உனக்கு நிறைய காசு கிடைக்கும், அவங்க பணக்கார குடும்பம் இல்ல அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு அட பாவி நாசமா போனவனே அப்படின்னு தோணுது. ஹீரோயின் செம காண்டா அங்க இருந்து கிளம்புறா. அப்ப கிளம்புறதுக்கு முன்னாடி அழுதுகிட்டே என்ன சொல்றேன்னா, உண்மையாவே நான் வந்துட்டு மனசால ஒன்னு ஆசைப்பட்டேன் தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, ஆனா அது எவ்வளவு கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லி இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா போயிடுறா. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோ வீட்டுல இருந்து கிளம்பவே இல்லை. எனக்கு சமைச்சு கொடு, பசிக்குதுன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ செம்ம மூட் ஆஃப்ல இருக்கா. இவன் பாத்துக்கிட்டே இருக்கான், இப்படி எல்லாம் இருக்க மாட்டாளே, இவன் பயங்கர மூட் ஆஃப்ல இருக்கா, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். வேண்டா வெறுப்பா எதையும் சமைச்சு கொடுக்குறான். அவனும் அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா சடனா வந்து இவனுக்கு சாப்பிடும் போது அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்துடுது அந்த சமையல்ல. நம்ம ஹீரோவோட சின்ன வயசுல வந்துட்டு ஹீரோவை கடத்தி வச்சு அவங்க அம்மாவை கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியல, அவங்க அம்மா அங்கேயே செத்துருக்காங்க. அதெல்லாம் ஞாபகம் வந்த உடனே சாப்பாட்டை அப்படியே வச்சுட்டு ஹீரோ அங்க இருந்து எழுந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, இன்னைக்கு நம்ம பெருசா வாய் திறந்து எதுவுமே பேசக்கூட இல்லையே, இவன் எதுக்கு சாப்பிடாம கூட வச்சுட்டு போறான் அப்படின்னு சொல்லி முழிக்கிறா. மனசு கேட்காம ஹீரோயின் வந்து என்ன ஆச்சுன்னு பாக்கலான்னு போறா. அங்க பார்த்தா ஹீரோ போன் பேசிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான். அப்போ உடனே வந்து ஹீரோயினை பார்த்த உடனே இவன் என்ன சொல்றானா,
நான் என்ன பண்றேன், யார்கிட்ட பேசுறேன் அப்படின்னு ஒட்டு கேக்குறியா, உனக்கு வந்து என் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சோ, என்ன பார்க்கவே மாட்டேன்னு சொன்ன, ஏன் பின்னாடியே சுத்துற அப்படின்னும் போது அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ சடனா எழுந்து வந்துட்டு, நீ வேற பேஷண்டா இருக்கியே, எங்கன்னா மயக்க அடிச்சு விழுந்துட்டீனா, அதுக்காக தான் நான் பின்னாடியே வந்து பார்த்தேன், மத்தபடி உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றா. அப்படின்னா உள்ள போ, இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லி மிரட்டுறேன்னா ஹீரோயின் தப்பு தப்புன்னு ஓடிடுறா. அதுக்கப்புறம் உடனே கார் எடுத்துட்டு நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி அந்த இடத்துக்கு வரான். அவன் வந்த உடனே வந்து எப்படி சார் இருக்கீங்க, இப்போதைக்கு வந்து அடிப்பட்ட காயம் எல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், யார் வந்து ஆள் அனுப்புனா அப்படின்றத சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா போன் பண்ணி கூப்பிடுறாரு. ஹீரோயினும் உடனே அவரை பாக்கிறதுக்காக போறாளா. இவர் கொஞ்சம் நல்லபடியா தான் பேசுறாரு. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, எப்ப நீ வந்து என் பிள்ளைய கல்யாணம் பண்ணியோ இனிமே நீயும் எனக்கு பொண்ணுதான், உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் உனக்கு என்ன தேவை இருந்தாலும் எனக்கு கேளு அப்படின்னு சொல்றாரு. நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போறா. செக்ரட்டரி வந்துட்டு உங்க ஹஸ்பண்ட் உங்களை பாக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னும் போது ஷாக்கா இருக்கு. என்னது அப்படியா, வீட்டுக்கு வந்துட்டானா, என்ன பாக்கணும்னு அவனே கேட்டானா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாவும் இருக்கு. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோ திரும்பி உட்காந்தே பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் திரும்புவானா பாக்கலாம் அப்படின்னு பாக்குறா. அவன் திரும்புற மாதிரி இல்ல. உடனே அவன் என்ன கேக்குறான்னா, அப்பா கூப்பிட்டு உன்னை என்ன சொன்னாரு, என்னென்னலாம் உன்கிட்ட கேட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஹீரோயினும் தயங்கிக்கிட்டே வந்து உங்களோட ஃபேஸ மட்டும் எனக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா, ஏன் அப்படின்னா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாவே தெரியாது, உங்களை எங்கன்னா பார்த்தா கூட நான் கண்டுபிடிக்கவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் என்ன நினைப்பாங்க, தயவு செஞ்சு அதுக்காக தான் கேக்குற, தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றா. அந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாம் வரவே வராது. அது மட்டும் இல்லாம உன்கிட்ட மூஞ்ச காட்டுறதுக்கும் எனக்கு இஷ்டம் இல்ல, நீ ரொம்ப பெரிய பேரழகியும் இல்ல, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திடுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. ஹீரோயின் சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கால. உடனே சின்னி மாதிரி வரான். என்ன அண்ணி ரொம்ப சோகமா இருக்கீங்க, அண்ணா எதனா கத்திட்டானா என்ன, நான் தான் சொல்லியிருக்கேன்ல அவன் அப்படிதான், ரொம்ப மோசமானவன், அவன் நல்லவனே கிடையாது, பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட அவனுக்கு தெரியாது, ஆனா நான் அப்படி இல்லை அப்படின்னும் போது இவன் வேற ஒழிஞ்சு தொலைய மாட்டான் போல இருக்கே அப்படின்னு இவ பயப்படுறா. இந்த மாதிரி நம்மளை கண்டுக்காம நம்மளை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லாதவங்களை பத்தி நம்ம மட்டும் எதுக்கு கேர் பண்ணணும், நான் தான் வந்து உங்களை நல்லா பாத்துக்கிறேன், உங்களை பயங்கரமா கேர் பண்றேன் அப்படின்னு சொல்றேன், ஆனா நீங்க தான் கேட்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்றான். அப்பதான் வந்து செக்ரட்டரி வராரு. இவன் ஒருத்தன்டா, சொந்த பொண்டாட்டிக்கிட்டயே வந்து யாரோ ஒருத்தன் பொண்டாட்டிக்கிட்ட ரொமான்ஸ் பண்ற மாதிரி எல்லாம் திருட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அவரை பார்த்த உடனே ஹீரோயின் அங்க இருந்து தப்பு ஓடி போயிடுறா. சார் பெரிய ஆள் சார், நீங்க என்னவோ ட்ரை பண்றீங்க, புது விதமா ட்ரை பண்றீங்க, அது என்னன்னுதான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ என்ன சொல்றானா, இவ ஏதோ ஒரு நாடகம் நடத்திக்கிட்டு இருக்காடா, அது என்னன்றத ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்சுக்கணும், இவ கிட்ட ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்றான். மறுநாள் ஹீரோயினுக்கு காலையில ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. ஆன்லைன் பாத்தியா, என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு உனக்கு தெரியுதா இல்லையா, நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன், நீ சீக்கிரமா இதெல்லாம் பாத்து வேணா வந்து உன்னை பாக்குற அப்படின்னு சொல்லி செம்ம கத்துறா. ஹீரோயினை பத்தி தான் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா ரொம்ப பெரிய பணக்காரன, எவ்வளவு அசிங்கமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அது மட்டும் இல்லாம அவங்க அக்கா கல்யாணம் பண்ண வேண்டிய மாப்பிள்ளைய திருட்டுத்தனமா போய் சொல்லி இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கத்துக்கு நம்ம ஹீரோயினை பத்தி தான் போட்டிருக்கு. ஹீரோயினுக்கு பயமாயுது, ஐயோ என்னடா நடக்கும் இதுக்கு மேலன்னு. உடனே அக்கா காரிக்கு கால் பண்ணி இதெல்லாம் உன்னோட வேலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா நான் அதான் பண்ணேன், நீ அங்க அசிங்கப்படணும், அந்த குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து உன்னை நாஸ்தி பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை விட்டு நீயே வெளியில வரணும், எனக்கு அதுதான் தேவை அப்படின்னு சொல்றா. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது ஹீரோ இது எல்லாத்தையும் நின்று பாத்துக்கிட்டு இருக்கானா. இவ செமையா டென்ஷன் ஆடுறாடி, நான் என்னோட ரூம பூட்டிட்டு தாண்டா படுத்தேன், நீ எப்படா உள்ள வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஏதோ எல்லா ரூமோட சாவியும் என் கையில இருக்கு, நான் எங்க வேணாலும் போவேன், எப்ப வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்றான். நீ ஏதோ பிரச்சனையில இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லு, நான் வந்துட்டு உன்கிட்ட இப்ப கெஸ் எல்லாம் கேட்க மாட்டேன், உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் உடனே வெளியில வந்துடுறா. வந்த உடனே வந்து நம்ம செக்ரட்டரி இதை எல்லாத்தையும் சொல்றாரு, எனக்கும் தெரியும் நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். சார் அப்ப என்ன சார் பண்றது, அது எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படியாவது ஆளுங்களை வச்சு எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, அவளுக்கு தான் வந்துட்டு என்னோட ஹெல்ப்பே தேவையில்லையாமே, அவளே எல்லாத்தையும் பார்த்துப்பா, அவ என்னதான் பண்றான்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறான் காண்டா. இவதான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. இவ வந்துட்டு செம்ம கொலை வெறியில வந்து கத்திக்கிட்டு இருக்கா. உங்க அம்மாக்கு அறிவில்ல, அது மட்டும் இல்லாம உங்க அக்கா உங்க அப்பா எவனுக்குமே அறிவில்ல, உன்னை வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கிழவனுக்கு, அது கேவலமானவனுக்கு கட்டி வச்சுட்டாங்க, சரி போனா போது, அதுதான் பண்ணி வச்சு தொலைஞ்சாங்க அப்படின்னா எதுக்காக அவ உன்னை இன்னும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா,
இவளை சும்மாவே விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோவோட சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டு ஹீரோக்கு போன் பண்ணி ஹீரோ கிட்ட கண்ட மினிக்கு திட்டுறாங்க. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் எதுக்குடா கல்யாணம் பண்ண, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, இப்பவே அவளை வீட்டை விட்டு தோறுத்து அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து உங்க வேலையை பாருங்க, இது என்னோட பிரச்சனை, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். கரெக்டா அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயின் வேற கதவு தட்டி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாளா. ஹீரோ வந்து செம ஆத்திரமா மரியாதையா இங்க இருந்து போ அப்படின்னு கத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு செக்ரட்டரி வரான். எங்க அவ காலையில வெளியில போனாலே அவ வீட்டுக்கு வந்தாளா இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பத்தி கேட்கும் போது, சார் அவங்கதான் வந்தாங்க, நீங்க தான் கத்தி அமிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்றான். ஐயோ கண்டபடி கத்திட்டேன்னா என்ன, சரி சரி நான் அவகிட்ட பேசணும்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் வந்துடுறா. ஹீரோயின் வந்த உடனே எதுக்காக என்ன பார்க்க வந்த அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இந்த மாதிரி இன்டர்நெட்ல என்னை பத்தி தப்பு தப்பா வந்துட்டு இருக்கு, அதனால உங்ககிட்ட சாரி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அது மட்டும் இல்லாம நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பலான்னு இருக்கேன். நான் வேலைக்கு போறதுக்கு இந்த வீட்டுல இருந்து போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் வந்து தனியா ஒரு ரூம்ல தங்கியிருக்கேன், நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்றா. உடனே இவனுக்கு செம காண்டாயிடுது. இது என்ன ஃபிஷ் மார்க்கெட் நினைச்சுக்கிட்டியா, நீ இஷ்டத்துக்கு வருவ, எப்ப வேணுமோ மீனை வாங்கிட்டு கிளம்புவேன்ற மாதிரி பேசுற, மரியாதையா போ இங்க இருந்து அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறான். உண்மையாவே அவளுக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலையா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆமா நீங்க ஜிம்மின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி இப்படிவும் உட்காந்துக்கிட்டு திரும்பி உட்காந்து அவங்கள திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவன் முணுமுணுக்கிறான். என்னடா சொன்ன அப்படின்னு கேட்கும் போது, ஒண்ணும் இல்ல பாஸ் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு அவங்க அக்காக்காரி கால் பண்றா. அவ கால் பண்ணிட்டு உன்கிட்ட பேசணும் வா நேர்ல அப்படின்னும் போது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, இதுக்கப்புறமாவது என்ன வாழ விடு, எங்க அம்மாவை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் நேர்ல வாடி, அப்புறமா எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ கூப்பிடுறா. ஹீரோயினும் கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ கேக்குறான், ஆமா எங்க போனா அவ அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு தெரிஞ்சு அவங்க அக்காவை பாக்குறதா சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்கள பார்க்க தான் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறாங்கன்னும் போது, எந்த ரெஸ்டாரண்ட், உடனே நானும் அங்க போகணும் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. ஹீரோயின் வந்து ஏதோ ஃபுல் பிளானிங்கோட தான் வந்திருக்கா போல. அவ வந்து ஆளெல்லாம் செட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கா வீடியோ எடுக்கிறதுக்காக. இப்ப அக்கா காரிக்கு வந்து என்ன பிளான் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ ஜிம்மியா தான் இவளுக்கு தெரியும் இல்லையா, அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுதான் பிளான். அதனால நம்ம ஹீரோயின் என்ன சொல்றானா, நீ இருக்க வீட்டுக்கு நானும் வந்துட்டு மருமக பொண்ணா வர முடியாது, நீ டிவோர்ஸ் பண்ணி வெளியில வா, அதுக்கப்புறம் நான் வந்து ஜிம்மிய கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னும் போது, நீ தான் வந்து அவனை லவ் பண்றியே, எப்படி நீ வந்து ஜிம்மிய கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், இதுல எல்லாம் நீ தலையிடாத, எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோயின் வந்து கேக்குறா, நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கம்பல் பண்ணதுனாலதான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீ இப்ப வந்து டிவோர்ஸ் பண்ண அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்துல இருக்கவங்களாம் என்ன என்ன பண்ணுவாங்க, அவங்க கண்டிப்பா என்ன டிவோர்ஸ் பண்ணலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. உங்க அம்மாவோட ஞாபகமே உனக்கு இல்லையா என்ன, உங்க அம்மாவை பத்தி யோசித்து பாரு, நீ மட்டும் வந்துட்டு அவளை டிவோர்ஸ் பண்ணல, நான் என்ன பண்ணுவேன் உங்க அம்மாவனே தெரியாது அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றா. இவ உடனே அழுது டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கா. அக்கா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுக்கா, கண்டிப்பா என்னால என்ன பண்ண முடியும் எனக்கு தெரியல, நீ சொல்லிதான் இது எல்லாத்தையுமே நான் பண்ணேன், நீ அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுனாலதான், எனக்கு பிடிக்கலனாலும் யாருன்னே தெரியலனாலும் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்ப நான் நல்லபடியா அவர் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இப்ப எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோயின் டிராமா பண்ணிட்டு இருக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் சரி உங்க அம்மாவும் சரி என்னோட அடிமைங்க, நான் சொல்றதை மட்டும் தான் செய்யணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மிரட்டிட்டு அங்க இருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அந்த கேமராமேனை துரத்தி பிடிச்சிடறான். மரியாதையா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவனுமே எல்லா உண்மையும் உளறிடுறான், ஹீரோயின் தான் வந்து ஆளை வச்சான்றத. இது எல்லாமே ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்து போட்ட பிளான் தான். நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப இன்னசென்ட் மாதிரி சும்மா தான் நடிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க அக்காக்காரிய பழி வாங்கணும் அப்படின்றதுதான் நம்ம ஹீரோயினோட மோட்டிவே. இதுக்கப்புறம் பாரு அவளை இன்டர்நெட்ல எல்லாரும் போட்டு நார் அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி நைட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நானாவோட அப்பா கால் பண்றாரு. இன்னமும் நீ இன்டர்நெட்டை பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லும் போதுதான் இப்ப அவ அந்த வீடியோ எடுத்து பாக்குறா. பார்த்தாலுமே இவன் எதிர்க்க எதுவும் காமிச்சுக்காம, நான் வீட்டுக்கு உடனே வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இவன் என்னாச்சு அப்படின்னு கேக்குறா. இல்ல ஒரு முக்கியமான விஷயம், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இங்க பார்த்தா நம்ம ஹீரோ ஜிம்மியா வந்து ஹீரோயினை மறுபடியும் டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன நீ ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்க, ஏதோ ஒரு கால் அட்டென்ட் பண்ற, ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிற, நீ ஏதோ சேட்டப் பண்ணிக்கிட்டே இருக்க, ஆனா அது எல்லாமே என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிச்சு எங்க அண்ணன் கிட்ட சொல்லுவேன் அப்படின்னும் போது, அதை பண்ணிக்கோ எனக்கு கவலை கிடையாது, போடா சரிதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இவ கண்டிப்பா இன்னசென்ட் எல்லாம் கிடையாது, இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். இங்க ஹீரோயினை போன் பண்ணி வர வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அப்பா அம்மா
அதுக்கப்புறமா வந்து பொண்ணு 3 பேரும் வந்து பயங்கர டிஸ்கஷன்ல இருக்காங்க. ஹீரோயின் என்ன பழி வாங்குறதுக்காக வேணும்னே இதெல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னு கத்தும் போது, அம்மா அவளே அபிராணிமா, அவளுக்கு அதெல்லாம் எதுவும் பண்ண தெரியாதுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க. அதே மாதிரி ஹீரோயினும் வந்த உடனே வந்துட்டு, ஐயோ நான் அப்படி எல்லாம் பண்ணுவேனா, அதுவும் அக்காவோட லைஃப கெடுக்கிற மாதிரி விஷயம் நான் பண்ணுவேனா அப்படின்னு நடிக்கிறா. ஏய் நீ செம்மையா நடிக்கிறடி, எனக்கு அது நல்லா தெரியும், இவங்களுக்கு தான் புரியல, இதை எல்லாமே நீ தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நான் நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அக்கா காரி. நானாவோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, இவ வந்து ததி, இவளுக்கு பெருசா அதெல்லாம் எதுவும் செய்ய தெரியாது, நான் இவ சொல்றத நம்புறேன், சரிம்மா ஓகே நீ வந்து என்ன பண்ற அப்படின்னா, நீ உங்க அக்காவை வந்து ரொம்ப நல்லவ அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பேசி போட்டுடு. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட வீட்டுல ஒருத்தன் இருக்கா இல்லையா கசின், அவனை கூட்டிட்டு போய் உங்க அக்காக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட் வாசல்ல வந்துட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். ஹீரோ வந்து கதவு திறக்கவே மாட்டான். உடனே வந்து என்ன பண்றான்னா செக்ரட்டரிக்கு கால் பண்றான். மரியாதையா அவனை கதவு திறக்க சொல்லு, இல்ல அப்படின்னா நான் கதவை உடைச்சுக்கிட்டு வந்துருவேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட கேட்டா அப்படியே அவனை கிளம்ப சொல்ல மரியாதையா அப்படின்னு சொல்றான். அவன் என்னடா பண்றான், எனக்கு கொஞ்சம் வீடியோ கால்ல காட்டு அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி கிட்ட கேக்குறான். உடனே செக்ரட்டரியும் காட்டினா அவன் தான் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கான் இல்லையா. அந்த டைம்க்கு ஹீரோயின் அந்த இடத்துக்கு வர. அப்ப வந்து ஹீரோ எனக்கு இன்னைக்கு டிஷ் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மெனுவே சொல்லி அசத்துறான். ஆனா ஹீரோயின் என்னால அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து போயிடுறா. எவ்வளவு திமிர இருந்தா அவ என்கிட்டயே இந்த திமிரை காமிச்சிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா பார்த்தா ஃப்ரெண்ட் இதை எல்லாத்தையும் பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோவோட நம்பருக்கே கால் பண்ணிடுறானா. ஹீரோவும் வேற வழி இல்லை, இவன் விட மாட்டான் அப்படின்னு சொல்லி அட்டென்ட் பண்ணிடுறான். டேய் ஊருக்கே ராஜா ஆனாலும் வீட்டுக்கு விளக்கம் வருதாண்டா அப்படின்னு சொல்லி கலாச்சிடுறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோ பார்த்தா மயக்க அடிச்சு விழுந்துடுறான். அங்க ஹீரோயின் மட்டும்தான் இருக்கான். ஹீரோயின் பார்த்த உடனே அலறி போயிடுறா. அதுக்கப்புறம் டாக்டரை வர வச்சு பார்த்தா அவன் வந்து பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ல இருக்கான், மத்தபடி வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த டைமுக்கு அவன் வேற தூக்கத்துல அம்மா அம்மா அப்படின்னு அலறிக்கிட்டே இருக்கான். செக்ரட்டரி வேற என்ன பண்றான் அப்படின்னா, மேடம் வீட்டுல யாருமே இல்ல, தயவு செஞ்சு நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னும் போது, நான் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றா. இல்ல பொண்ணுங்களுக்கு இருக்க அளவு பொறுமை எனக்கெல்லாம் இருக்காது, அதனாலதான் நான் உங்ககிட்டயே சொல்றேன், நீங்க வந்து அண்ணின்றவங்க அம்மா மாதிரி தாராளமா இந்த விஷயம் எல்லாமே செய்யலாம், கவலைப்படாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்டே விட்டுறான். இதுல ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட கையை இறுக்கமா பிடிச்சிக்கிறான். ஹீரோயினும் விடுறா விடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காளா. அவன் தூக்கத்துல அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் நான் உன் அம்மா இல்லடா, டேய் சொல்லண்டா பக்கத்துல நிக்கிறியே அப்படின்னும் போது இவன் எங்கேயோ பாக்குற மாதிரி நின்னுட்டு இருக்கான். ஹீரோ அவளோட ஃப்ரெண்ட பாக்கிறதுக்காக வெளியில வந்திருக்கா. அப்பவும் விடாம ஹீரோ மயக்கத்துல இருந்து எழுந்த உடனே ஹீரோயினுக்கு தான் கால் பண்றான். கால் பண்ணிட்டு எனக்கு இதெல்லாம் வேணும் வந்து செஞ்சு கொடு அப்படின்னு சொல்றான். ஏன் உங்க வீட்டுல வேலைக்காரி எல்லாம் இல்லையா, என்ன பார்த்தா உனக்கு வேலைக்காரி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. இவளுக்கு நல்லாவே புரியுது, புருஷங்காரனை விட்டுட்டு இவ வந்து அவன் தம்பிக்காரன் கூட என்னவோ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா போலவே அப்படின்னு தோணுது. வீட்டுக்கு போன உடனே ஹீரோவும் செக்ரட்டரியும் இருக்காங்க. செக்ரட்டரி கிட்ட அவ என்ன கேக்குறா அப்படின்னா, ஜீச்சா அங்க இருக்காரா, நான் குக் பண்ண போறேன், அவரும் சாப்பிடுவாரு இல்ல அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ இரும்பி காட்டுறான். இருக்காரு கண்டிப்பா சாப்பிடுவாரு, செய்யுங்க அப்படின்னு சொல்றா செக்ரட்டரி. உள்ள புருஷன்காரனுக்கு தட்டு பூராவும் செஞ்சு கொடுத்து விடுறாளா. அப்பதான் வந்து ஜெம்மி வெளியில வரான், அதாவது ஹீரோவே வரான். ஜெம்மியா என்னது இது அப்படின்னு கேக்குறான். உனக்கு சாப்பாடு, நீ பேஷண்ட் இல்ல, உனக்கு கஞ்சி போதாதா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உள்ள இருக்கவனுக்கு மட்டும் தட்டு பூரா செஞ்சு கொடுத்து விட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறான் இவன். இந்த பார் உனக்கு ஜுரம் அடிக்குது, அதனால நீ இவ்வளவு சாப்பிட்டா போதும் அப்படின்னு தண்ணியை பிடிச்சு வச்சுட்டு போறா. பாரு கல்லு மாதிரி இங்க நேர்ல இருக்கவனை விட்டுட்டு மூஞ்சியே காட்டாதவன் பின்னாடியே இவ சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, ஆமா அவன் என் புருஷன், நீ ஒண்ணு என் புருஷன் கிடையாது, அதை மைண்ட்ல வச்சுக்கோ, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா என் புருஷன் கையால நீ அடி வாங்குவடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயின் ஒரு இன்டர்வியூக்காக வெளியில வந்திருக்கா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினோட அக்காக்காரி வரா. அவ வந்து இவ தலையில பூரா தண்ணி ஊத்தி விட்டுறா. என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அப்பா கஷ்டப்பட்டு அந்த வீடியோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணாரு, நீ மறுபடியும் அந்த வீடியோ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிருக்கியே அப்படின்னு சொல்லி கத்துறா. ஹீரோயின் அதை பண்ணவே இல்லை, எனக்கு அதை பத்தியே தெரியாது அப்படின்னு சொல்றா. ஆனா ஆக்சுவலா பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் வேணும்னு இதை பண்ணிருக்கான். இவ செம்ம காட்டாய் கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கா. இந்த வாட்டி பார்த்தா அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்துடுறானா. இவளுக்கு என்ன சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு தெரியல, முழிச்சுக்கிட்டு இருக்கா. இது பாரு ஆக்சுவலா வந்துட்டு இது எல்லாமே அவ பண்ண செட்டப், அதுல இருக்கிற ஆளே நான் கிடையாது, இவ ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கா, இதை மாஃபிங் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பொய் மேல போய் சொல்றா. அவன் தெளிவா சொல்லிடுறான்,
அந்த வீடியோ பார்த்தாவே தெளிவா தெரியுது அது நீதான்னு சொல்லிட்டு இதுக்கு மேல எதுக்காக வந்து என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்க, எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றான். அவன் கோச்சுக்கிட்டாங்க வந்து வேகமா போயிடுறானா. நம்ம ஹீரோயினை தான் இவ அடிக்கிறதுக்கு வர. ஆனா ஹீரோயின் இதுக்கு அப்புறமா வந்துட்டு அடி வாங்கிட்டா இருப்பா. அவ தெளிவா சொல்லிடுறா, அடியே உன்னை பழி வாங்கறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கொடி, எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது, உன்னை இதோட நான் சும்மா விட்டுற மாட்டேன், இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட முடிய பிடிச்சா ஆட்டுன்னு ஆட்டுறா. அங்க இருந்து ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு மெயில் வந்திருக்கு. இவளோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளோட அக்கௌண்ட்ல இருந்து என்னென்ன வந்திருக்குன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு நைட் கிளப்புக்கு போனேன், அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு, தயவுசெய்து என்ன வந்து காப்பாத்து அப்படின்னு போட்டிருக்கு. போன் பண்ணா அவ வேற போன் அட்டன் பண்ணவே இல்லை. அதனால ஹீரோயின் நேரா வந்து நைட் கிளப்புக்கே வந்துடுறா. இங்க பார்த்தா வந்துட்டு நிறைய ஆளுங்கெல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோயினை சுத்து போட்டு ரொம்ப மோசமா டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினை கம்பல் பண்ணி அவ வாயில குடமா வந்து சரக்க ஊத்திக்கிட்டு இருக்காங்க. அவளால முடியல, தாங்க முடியல, கத்திக்கிட்டே இருக்கா, விடுங்கடா விடுங்கடான்னு. இது எல்லாமே பண்றது அக்கா காரிதான். இவளை உங்களால என்ன அளவு யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறா. இப்பதான் ஹீரோ வந்து ஹீரோயினோட ரூம்ல தேடிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினை காணோன்னு உடனே அந்த மெயில செக் பண்றா. அவ ஓபன் பண்ணி வச்சுட்டே போயிருக்கா. உடனே அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளோட நம்பரை எடுத்து அவளுக்கு கால் பண்ணி பார்த்தா அவ வேலையில இருந்த இப்பதான் போனே எடுக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு அந்த கிளப்ல தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பார்த்தா நானா வந்து ஒரு பையன் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. மரியாதையா சொல்லி எங்க அவ அப்படின்னு கேட்கும் போது, நீ வந்துட்டியா, இன்னமும் நீ எதுக்கு அவ மேல பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்க, அவளை விட நான் எவ்வளவு அளவு நல்லா இருக்கேன், ஏன் உனக்கு அதை பார்த்த தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு, இவ என்னன்னா இவன் கொலை வெறியில இருக்கான், இவன் கூட வந்து ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. சொல்ல போறியா இல்ல இப்போ உன்னை கொல்லவாடி அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் பீஸ எடுத்து கழுத்து கிழிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டுறானா. அதுக்கப்புறம் தான் அவ சொல்றா, இந்நேரம் அவ எந்த கதியில இருக்கா அப்படின்னு தெரியாது, 5-6 பசங்க சேர்ந்து இந்நேரம் அவளை நாஸ்தி பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றாளா. உடனே ஹீரோ எல்லா இடத்துலயும் தேடுங்க அவளை அப்படின்னு சொல்லி கத்துறான். ஹீரோயினை கொண்டு போன பசங்க எல்லாரையும் பிடிச்சிடுறானுங்க. அங்க போய் பார்த்தா ஹீரோயினை காணோம். டே எங்கடா அவ அப்படின்னு கேட்டா, அப்ப அவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா, அவ எங்களை எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்றானுங்க. அவ பயங்கர போதையில இருக்கா இல்லையா, அதனால அவ வந்துட்டு அப்படியே படிக்கட்டுல போய் நடுங்கி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ போய் என்ன ஆச்சு உனக்கு, ஓகேயா, நீ நல்லா இருக்கியா அப்படின்றா. தொடாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவ அலறி அடிச்சு கத்துறா. அப்புறம் ஹீரோ நான் தான் பிறகுதான் ஹீரோவை பார்த்த உடனே கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சிடுறா. அவளை அப்படியே கொண்டு போய் அவளோட ரூம்ல படுக்க வைக்கிறான். அது மட்டும் இல்லாம அவளுக்கு மூஞ்சி எல்லாரும் தொடச்சு வேற விட்டுறானா. இப்பதான் ஹீரோக்கே தெரிய வருது அவளோட உண்மையான ஃபேஸ் என்னன்றது. இவ எதுக்காக இவளோட அழகான முகத்தை இந்த மாதிரி மறைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நான் ஒத்து பாத்துக்கிட்டு இருக்கா. ஒண்ணுமே புரியல, இவளுக்குள்ள எல்லாமே மர்மமாவே இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். மறுநாள் காலையில ஹீரோயின் இப்பதான் எழுந்துக்கும் போதே வந்து ஹீரோ கரெக்டா தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்கறான். தண்ணியும் வாங்கி குடிச்சிடுறா. அதுக்கப்புறம் தான் பாக்குறா, அடே என்னடா பண்ண நீ, எப்படா என்னை கொண்டு வந்து இன்னொரு ரூம்ல படுக்க வச்ச, எனக்கு ட்ரெஸ் மாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சு கத்திக்கிட்டு இருக்கா. எல்லாம் முடிஞ்சிடுச்சு டார்லிங், நீ என்னன்னா இப்ப வந்து அலறி அடிச்சு கத்திக்கிட்டு இருக்க, நேத்து நைட்டெல்லாம் நீ வேற விதமா பிஹேவ் பண்ண, இப்ப என்ன இப்படி பண்ற, நேத்து நைட்டெல்லாம் ஒரு மச்சனன்னு கூட பாக்காம என் மேல எப்படி பாஞ்ச தெரியுமா, எனக்கே இடுப்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஆமா, நீதான் ஃபுல் போதையில இருந்தியே, கொஞ்சம் கூட வந்து உனக்கு வெக்கமே இல்லாம போயிடுச்சு, நேத்து நைட்டு என்ன பண்ண தெரியுமா, என்ன நீ ரேப் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றான். இவளுக்கு ஐயோ என்னடா இவன் சொல்றான், நமக்கு ஞாபகம் இல்லாததெல்லாம் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு இவ திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. சான்ஸே இல்லைன்னா அந்த மாதிரி எல்லாம் நடந்தே இருக்க மாட்டேன், நீ போய் சொல்ற அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இப்ப வேணா நான் டெஸ்ட் பண்ற பாரு, உன்னோட பாடி எனக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அப்படியே போர்வையோட சுருட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். அவ்வளவுதான், ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிடுறா. பாத்தியா, நீ இப்ப எதுவுமே பண்ணாம சைலண்டா தானே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா நம்ம ஹீரோயினுமே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் ஹீரோ விட்டாலுமே ஹீரோயின் விடுற மாதிரி இல்ல. உடனே பாத்தியா, இததான் நான் சொன்னேன், நேத்து நைட்டு நடந்த உண்மை இப்பதான் உனக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ இல்ல ஏதோ நேத்து நைட்டு அடிச்சதுல எனக்கு எதுவும் தெரியலன்னு நினைக்கிறேன், நீ போய் சொல்ற, மரியாதையா இங்க இருந்து எழுந்து வெளியில போ அப்படின்னு சொல்றா. இத பாரு, நமக்கு 2 பேருக்குமே இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப வந்து எங்க அண்ணன் வெளியூருக்கு போயிட்டான், கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு இங்க வரவே மாட்டான், நம்ம 2 பேரும் அவனுக்கு தெரியாம எவ்வளவு ஜாலியா இருக்க முடியுமோ இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அதெல்லாம் முடியவே முடியாதுடா, நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ போனதுக்கு அப்புறமா ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. ஐயோ, அவன் எதிர்க்க நம்ம இப்படி போய் கேவலப்பட்டு நின்னுட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா.
ஹீரோயினுக்கு வந்து புதுசா மொபைல் அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு எல்லாம் கொடுக்கறான். எதுக்காக எனக்கு புது மொபைல் அப்படின்னு கேக்குறா. இல்ல உன் மொபைல் நேத்து வந்து உடைச்சிட்ட நீனு, அதனால உனக்கு போன் அண்ணன் தான் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனே சும்மா கதை மேல கதை விட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயினை பாக்கணும் அப்படின்னு சொல்லி போன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. இந்த வாட்டி அவ என்ன டிசைட் பண்றா அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்துட்டு நான் எதுக்காக என்னோட முகத்தை மறைச்சு வாழணும், என்னோட உண்மையான முகம் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிடுச்சு, இனிமே நான் இப்படியேதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி இவ ஒரு முடிவுக்கு வரா. ஹீரோ இப்பதான் ஹீரோயினை பாக்குறான். அவனுக்கு ஓகேயா இப்ப உடம்புலாம் பெட்டரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கை வைக்க வரானா, அவ்வளவுதான் அவ தெரிச்சு ஓடுறா. அவன் எங்க இருந்து விடுவான், அவன் வந்துட்டு நேரா காரை எடுத்துக்கிட்டு பின்னாடியே வந்துடுறான். ஒழுங்கா வண்டியில ஏறு, நானே உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்றானா. அவ கேக்குற மாதிரி இல்ல, அப்படியா வரமாட்டியா, சரி ஓகே நானே உன்னை தூக்கிட்டு போய் கார் உள்ள உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலேக்கா அவளை தூக்கிட்டு போய் கார்ல உட்கார வச்சிடறான். அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக தானே போனா, பட் ஆனா அம்மா பக்கத்துல போகாம தள்ளியே உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவங்க தெரியாம போன் பண்றாங்க, எங்கம்மா இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் வந்துகிட்டே இருக்கமா அப்படின்னு சொல்றா. எதுக்காக இவ பொய் சொல்றா அப்படின்னு பார்த்தா, நானா அங்க வரல அப்படின்னு பாக்குறா. உண்மையாவே நானா அங்க வந்திருக்கா. இப்போ வரைக்கும் எங்க அம்மாக்கு என் மேல பாசம்ன்றது உண்மையாவே இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மனசு உடைஞ்சு போயிடுறா. மறுநாள் காலையில நானாவோட அப்பாவே வந்து ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணாத, தயவு செய்து நமக்கு வந்துட்டு ஃபேமிலி மானம் மட்டும் போறது இல்லாம கம்பெனிக்கு பிரச்சனை ஆகும், இதால கம்பெனிக்கு லாபமே இல்லாம போயிடும் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு பேசுறாரு. அதுக்கு ஹீரோயின் உடனே என்ன சொல்றா அப்படின்னா, ஓகே தாராளமா நான் பண்றேன், எனக்கு 25% ஷேர் வந்து எனக்கே வேணும், நான் எழுதி வாங்கிக்குவேன் ஓகேயா அப்படின்னு கேக்குறா. அந்த ஆளு எனக்கு டைம் வேணுமா யோசிக்கிறதுக்கு அப்படின்னு வச்சிடுறாரு. பொண்ணு அங்க வராளா, வந்த உடனே பலார்னு ஒண்ணு கண்ணத்திலேயே விழுது பொண்ணுக்கு. எல்லாம் உன்னாலதாட்டி, நீ பண்ணதுனாலதான் வந்துட்டு இப்ப 25% ஷேர் அவ கேக்குறான்னு ஒண்ணு. என்னது 25% ஷேரா, அவ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி காத்துறா. மறுநாள் போன் பண்ணி, ஓகேமா உனக்கு 25% ஷேர் கொடுக்கறோம், அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனிலேயே ஒரு போஸ்டிங்கும் கொடுக்கறோம், நீயும் வந்து சேர்ந்து கம்பெனியை பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் பார்த்தா ஹீரோவை பயங்கரமா கவனிச்சிட்டு இருக்கா. இப்படி எல்லாம் நடக்கவே நடக்காது, சான்ஸே இல்லையே, வாஸ்து பிரகாரம் வீட்டை எதனா மாத்தி வச்சுட்டோமா என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ குழம்பி போறான். உடனே அவ வந்துட்டு, நல்லா இருக்கா, இன்னும் உனக்கு வேணுமா, என்ன வேணாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான், ஹீரோக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. உனக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும், அது என்னன்றதை டைரக்டா சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். உடனே ஹீரோனா, ஆமா எனக்கு ஒரு லாயர் வேணும், அது நம்பிக்கையான லாயர் வேணும் அப்படின்னு சொல்லும் போது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறான். இல்ல எனக்கு வந்து சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னும் போது, ஓகே ஓகே அப்ப நீ வந்து எனக்கு டெய்லி குக் பண்ணி தரணும், எனக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி தரணும், எல்லாமே பண்ணி தரணும் நீதான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, வேற எதுவும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். நான் சொன்னதை மட்டும் செஞ்சா போதும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இவங்க ஹீரோயின் தனியா வருவா, அவளை ஏமாத்தி சைன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவ வந்து லாயரோட போய் உட்காந்துடுறாளா. அவங்களால ஹீரோயினை ஏமாத்த முடியாம போயிடுது. ஹீரோவோட லாயர் கிளம்புறாரு. அப்பவும் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா என்ன பண்றாருன்னா, போயிட்டு உங்க கூட கொஞ்சம் தனியா பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல சார் எனக்கு வந்த வேலை முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் போயிடுறான். ஹீரோவோட வீட்டுக்கு ஹீரோவை பாக்கிறதுக்காக ஹீரோவோட ஃப்ரெண்டும் லாயரும் 2 பேருமே வராங்க. அப்போ ஹீரோயினை பார்த்துட்டு, அன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தாங்க, இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே கேட்கும் போது, ஓ அதுவா, நான் ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருந்தேன், இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் ரிமூவ் பண்ணிட்டேன், அதனாலதான் நான் வித்தியாசமா தெரியுவேன் அப்படின்னு சொல்றா. சான்ஸே இல்ல, நீங்க செம்ம சூப்பரா இருக்கீங்க, அன்னைக்கு விடவும் இன்னைக்கு வந்து செம்ம சூப்பரா இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம இனிமே அந்த ஸ்பெக்ஸ் போடாதீங்க, அது உங்களுக்கு சூட் ஆகல, இப்படி இருக்கும் போதுதான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு வர்ணிச்சுக்கிட்டே இருக்கானா. ஹீரோ பின்னாடி வந்து எல்லாத்தையும் கேட்டு மண்டையிலேயே போட்டுன்னு ஒண்ணு வைக்கிறான். உங்களை யாரா வீட்டுக்கெல்லாம் வர சொன்னது, மரியாதை எங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போது, கரெக்டா நம்ம ஹீரோட ஒரிஜினல் பேரு ஜீச்சான்னு சொல்ல வந்துடுறான். அதுக்கப்புறம் ஜிம்மி ஜிம்மி அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்துட்டு ஒரு வார்த்தைக்கு வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் ஓடி போய் உட்காந்துக்கிறானுங்க. டே என்னடா நீங்கெல்லாம் பறக்க வெட்டியா என்ன, இதுக்கு முன்ன சோறுக்கிற பார்த்ததே இல்லையா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். இல்லப்பா பார்த்தது இல்ல, நாங்க போய் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறானுங்க. ஹீரோயின் சூப்பரா ரெடி ஆயிட்டு வெளியில போறா. எங்க என்னத்துக்கு நீ இவ்வளவு அழகா ரெடி ஆகி போற, நான் வந்து உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன், என்ன மதிக்கவே மாட்ற, நீ வெளியில போய் வேற ஒருத்தன்னா இவன்னா கரெக்ட் பண்றியா என்ன, எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை பொழந்துருவான் தெரியும்ல அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு வேற எதுவுமே தோணாதா, ஒண்ணு நீ என்ன கரெக்ட் பண்ணும், இல்ல நான் வேற யாருன்னா கரெக்ட் பண்ணணும், இதை பத்தி மட்டும் தான் பேசுவியா அப்படின்னு சொல்லும் போது, ஆமா எனக்கு என்ன உன்னை பார்த்தா அந்த மாதிரி மட்டும் தான் தோணுது அப்படின்னு சொல்றான் ஹீரோ. நான் வேலை விஷயமா வெளியில போறேன், வெட்டி பையன் உனக்கு என்ன இதெல்லாம் தெரியும், உங்க அண்ணன் நல்லா சம்பாரிச்சு கொடுக்குறான், உட்காந்து நீ வெட்டியா தின்னுக்கிட்டு ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கல, அதனால உனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது அப்படின்னு இன்சல்ட் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயின்
ஹீரோயின் அங்க போன உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல உனக்கு ஒரு வேலைக்கு நான் ரெடி பண்ணிருக்கமா, நீ ஃபர்ஸ்ட் வேலையெல்லாம் கத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினோட அக்காக்காரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவ கூட்டிட்டு போய் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல சீஃப் கிட்ட, இவ புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கா, இவள நல்லா பாத்துக்கோ, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றா. அதாவது அப்பாவும் பொண்ணு என்ன பிளான் பண்றாங்கன்னா, ஹீரோயினை வந்துட்டு வேலையும் கொடுத்தா மாதிரி ஷேரும் கொடுத்தா மாதிரி எல்லாமே பண்ணிட்டு அவளையே வந்து தலையை பிச்சுக்கிட்டு இங்க இருந்து ஓட வைக்கணும் அப்படின்றதுதான் இவங்களோட பிளானு. இங்க நாளே இந்த கிழமை என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் கிட்ட நீ எல்லாத்துக்கும் வந்துட்டு எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போனி, நான் மட்டும்தான் எல்லாம் சொல்லி கொடுப்பேன்றா. பலான்னு ஒண்ணு கண்ணத்திலேயே விடுறா. அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு, நான் வந்து அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, அது மட்டும் இல்லாம நீ இந்த மாதிரி பண்ணினா யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்க பொண்ணும் கிடையாது, மவனை பிச்சு எடுத்துருவேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காண்டா அங்க இருந்து போயிடுறா. நைட்டு ஹீரோயின் ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது அக்கா காரியும் பாய் ஃப்ரெண்டும் வராங்க. ஹீரோயினை பார்த்த உடனே பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, வாமா நானே உன்னை கொண்டு போய் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் எதுக்கு நாங்க வந்திருக்கோம், நாங்க அந்த வேலையெல்லாம் பாத்துக்கிறோம், நீங்க உங்க அலுவலை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றானா. ஹீரோயின் பாக்குறா, இவன் எதுக்குடா இங்க வந்துட்டான், என்னோட நிழல் கூட என்னை இவ்வளவு ஃபாலோ பண்ணது போல இருக்கு, இவன் ஏன் என்னை இவ்வளவு ஃபாலோ பண்றான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு குழப்பமா இருக்கு. அதாவது வந்து இது அவளுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்றது அவளுக்கே தெரியல. இதுக்கு மேல லேட் பண்ணா ஹீரோயினை வந்து வேற எவனா கரெக்ட் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லி ஹீரோக்கே பயம் வந்துடுது. நைட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு நான் தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அப்படியே கொஞ்சம் ஷாக் ஆகுறா. இருந்தாலுமே இவன் சொல்றது அவளால முழுசா நம்ப முடியல. இப்ப என்ன, நீ என் புருஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஓடி வந்து அத்தான் அப்படின்னு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துருவேன் அப்படின்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னும் போது, ஏய் நான் உண்மையதான் சொல்றேன், ஏன் நம்ப மாட்டியா, நான் வந்துட்டு அசிங்கமா இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ரூமர் இருக்கு, அததான் நீயும் நம்பிக்கிட்டு இருக்கியா என்ன அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா, உங்க அண்ணங்காரன்னு நான் பாக்கல அப்படின்றத நீ யூஸ் பண்ணிக்கிற, இவ்வளவு நாளா என்ன அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருந்த, நான் முடியாதுன்னு சொன்னதுனால இப்ப இந்த ட்ரிக்கை யூஸ் பண்றியா, போடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. மறுநாள் ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கா. ஒழுங்கா வந்து நீயே கார்ல ஏறுறியா இல்ல நான் ரோட்லயே வந்துட்டு உன்னை கார்ல ஏற வைக்கட்டுமா அப்படின்னு சொல்றான். ஐயோ இவன் ரோட்ல கிசு கிசு கூடுத்துற போறான் அப்படின்னு ஹீரோயினுக்கே பயமாயிடுது. ஹீரோ ஆபீஸ்ல வந்து ஹீரோயினை டிராப் பண்ணிட்டு போறதா அக்காக்காரி பாக்குறா. பார்த்த உடனே, ஏண்டி புருஷங்காரன் வந்துட்டு கொஞ்சம் அசிங்கமா இருக்கான்னு டோட்டலா அவனை விட்டுட்டியா, இவன் கூட செட்டில் ஆயிட்டியா அப்படின்னு கேக்குறா. இத பாரு, உன்ன மாதிரியே வந்து எல்லாரையும் கேவலமாவே நினைச்சா எப்படி, இவன் இல்லைன்னா அவன், அவன் இல்லைன்னா அவன், அவன் இல்லைன்னா இன்னொருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு போற பொண்ணு கிடையாது நானு, அவன் வந்துட்டு என்னோட கசின், அவன் வந்து என்னை கூட்டிட்டு வந்து விடுறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறா. ஆக மொத்தம் வந்து உன்னோட புருஷன் பாக்குறதுக்கே வாந்தி வர மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீயே ஒத்துக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அக்காக்காரி கேக்குறாளா. ஹீரோயினுக்கு செம்ம கோபம் வந்துருது. இன்னொரு வாட்டி என் புருஷனை பத்தி இந்த மாதிரி கேவலமா பேசின உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு காலை ஒரு மிதிக்கிறா. ஹீரோ இது எல்லாத்தையும் நின்னு கேட்டுறான். புருஷனா, ஐயோ அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவன் சந்தோஷப்பட்டுக்கிறான். ஹீரோயினோட வீடு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கு வந்து ஹீரோயின் போறா. அங்க வந்துட்டு டேப் ஏதோ ப்ராப்ளம் ஆகி தண்ணி வீடு பூரா லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஓனர் கால் பண்ணிருக்காங்க. அங்க ஒரு பையன் தான் ஓனரா இருக்கான். என்னோட பேரு வந்து ஜானி, இது வந்து ஜீச்சாங்கோட பில்டிங், அதனாலதான் இது எல்லாத்தையும் நான் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், நான் அவனோட கசின் பிரதர் அப்படின்னு சொல்றானா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லி. யாரு நீ சொல்ற, ஜீச்சாங்கனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட போட்டோவை காட்டுறா. ஆமா ஆமா நான் தான் வந்து இவனோட கசின், இவன் தான் ஜீச்சாங், இவனோட ஒரே கசின் நான் தான், இவனோட சித்தியோட பையன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. அப்பனா நேத்து நைட்டு சொன்னதெல்லாம் உண்மைதானா, இவ்வளவு நாளா இந்த நாய் என்னை ஏமாத்திக்கிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்பாயிடுறா. நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து இவதான் வந்து ஒத்துக்கவே இல்லையே, நம்ம தான் ஜீச்சாங்கன்னு சொல்லிட்டு, சரி என்ன பண்றது அப்படியே கொஞ்ச நாளுக்கு மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜிம்மி மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு ஹீரோயின் பயங்கரமா கவனிச்சுக்கிட்டு இருக்கா, தடபுடலா கவனிக்கிறா. இவனை, என்ன ஆச்சு உனக்கு இன்னைக்கு பயங்கரமா கவனிக்கிற, முகம் பூரா சிரிப்பாவே இருக்கே, இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ண மாட்டியே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, உங்க அண்ணன் வரத்துக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது, இன்னும் கண்டிப்பா ஒரு கொஞ்ச நாள் ஆகும், 4-5 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ உடனே எனக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வளவு நாளும் நீ வந்துட்டு என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க, ஆனா நான் தான் உன்னை கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்லை, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க தெரியுமா, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, உன்னோட ஸ்ட்ரக்சர் சான்ஸே இல்ல, செம சூப்பரா இருக்கு, இதெல்லாம் பார்த்த உடனே இப்பதான் எனக்கே தோணுது நானே உன்னை பார்த்து மயங்கிட்டேனோன்னு. இவ்வளவு நாளும் நான் வந்து உன்னை பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், உங்க அண்ணாக்கு தான் வந்து நம்மளோட விஷயமே தெரியாதே, நம்ம 2 பேரும் வந்துட்டு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்றா. டக்குனு கிஸ் வேற பண்ணிடுறாளா. இவனுக்கு செம ஷாக்கு, என்னடா இவ இப்படி எல்லாம் பண்ண மாட்டாளே, அப்பனா புருஷன்
அகங்காரனா எனக்கு இவ துரோகம் பண்ண போறாளா அப்படின்னு சொல்லி இவன் ஷாக் ஆயிடுறான். அப்பனா இப்ப என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, இப்ப நீயும் நானும் வந்து ஒன்னா இருக்கிறதுல உனக்கு ஓகேன்னு சொல்ல வர, அதான சொல்ல வர அப்படின்னும் போது, ஆமா நானும் அததான் சொல்ல வந்தேன். ஆனா இவ்வளவு நேரமா நீ வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த, உனக்கு இஷ்டம் இல்லையோ? நானும் வந்துட்டு உன்கிட்ட எவ்வளவு ட்ரை பண்ண முடியுமோ நானே வந்து ஓப்பனா பொண்ணு ட்ரை பண்ணிட்டேன். ஆனா நீ இவ்வளவு நேரம் தள்ளி தள்ளி போனல அப்படின்னு சொல்றா. இல்ல இதுக்கப்புறம் நான் தள்ளி போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றானா, உடனே ஹீரோயின் அவ்வளவுதான் அலறி அடிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடிடுறா. அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோயின் வந்து ஜாக்கிங்கே வெளியில வந்துடுறா. அந்த டைம்க்கு நம்ம ஹீரோவோட கசின் எதிர்க்க வரான். என்ன ஆச்சு, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் சும்மா ஜாக்கிங் வந்து ஜாலியா நைட்ல அப்படின்னு சொல்றா. வாயே நம்ம 2 பேரும் போய் அந்த கேமிங் சென்டர்ல கொண்டா கேம் விளையாடிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இவனுக்கு வந்து ஹீரோவோட வைஃப் இவ அப்படின்றது தெரியாது. அதுக்குள்ள ஹீரோங்க வந்துடுறான். அடியே புருஷனை தவிர மத்த எல்லாரையும் நீ கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இப்பதான் ஜானி கேக்குறான், அப்பனா நீங்க அப்படின்னும் போது, உன்னோட ரொம்ப அசிங்கமான கசினோட ரொம்ப அசிங்கமான பொண்டாட்டி அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வீட்டுக்கு போன உடனே அவ பெட்டி பெடிக்கலாம் கட்டிக்கிட்டு, இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன், என்ன நீ ரொம்ப ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறான். அவளோட பெட்டியை புடுங்கி கசின் கையில கொடுத்துறான். இத பாரு, இந்த பெட்டியை எடுத்துட்டு போய் என்னோட ரூம்ல வை, இவ ரூம்ல ஒரு கட்டில் இருக்க பத்தியா, அத மாடியில இருந்து தூக்கி போட்டு உடைச்சிரு அப்படின்னு சொல்றான். என்னால உன் கூட வாழவே முடியாது, வாய் திறந்தாவே நீ போய் தான் பேசுற அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிறான். உன்னால இங்க இருந்து எங்கேயுமே போக கூடாது, நீ என்னோட பொண்டாட்டி, நான் உன் புருஷன், நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. எழுந்து பார்க்கும் போது இவன் பக்கத்துல படுத்துட்டு இருக்கான். அட பாவி, கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா, எதுக்குடா ஏன் பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, புருஷன் பொண்டாட்டி என்ன பின்ன தனித்தனி ரூம்லயா தூங்குவாங்க, இப்ப நான் தான் உன் புருஷன் தெரிஞ்சிடுச்சுல்ல, இனிமே நீயும் நானும் ஒன்னா தானே தூங்கணும் அப்படின்னு சொல்லும் போது, என்னவோ பண்ணிட்டு போ பொறுக்கி அப்படின்னு திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயின் வந்துட்டு மறுநாள் ஆபீஸ்க்கு போறா. அப்பவும் அக்கா காரி வந்து கேக்குறா, இத பாரு, உன் புருஷனோட போன் நம்பராவது தான், அவன் கிட்ட நான் பேசணும், கம்பெனி வந்து மோசமான நிலைமையில இருக்கு, அவன் கிட்ட வந்துட்டு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது, இத பாரு, நீ ஒழுக்கமா இருந்த அப்படின்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் காப்பாத்துவேன், அதை விட்டுட்டு இந்த சீன் எல்லாம் என்கிட்ட போட்டுக்கிட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பா நான் வந்துட்டு எதுவுமே உங்களுக்கு பண்ண மாட்டேன், உங்க கம்பெனில இருந்து நீங்க எல்லாரும் நடுத்தெருக்கு வந்துருவீங்க, ஓகேயா அப்படின்னு மிரட்டுறா. நைட்டு ஹீரோயினுக்கு கால் வருது. ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, ஹீரோவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அர்ஜென்ட்டா கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவளுக்கு பயமாயிடுது. அங்க போய் ஹீரோயின் என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டா, அங்க வந்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் உள்ள போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னன்னு அப்புறம் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்றேன். ஹீரோயினுக்கு பயமாயிடுது. உள்ள போனா ஹீரோ வந்துட்டு ஃபுல்லா குளிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன்டா இப்படி குளிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொன்னா, இவளை பார்த்த உடனே கத்துறான், நீ எதுக்காக இங்க வந்து, இங்க இருந்து போ மரியாதையா அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல என்ன ஆச்சு உனக்கு, அதை சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் அவளுக்கு புரிய வருது, இவன் ஃபுல்லா ட்ரக் எடுத்திருக்கான்ட்டு. ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிறா. இது பாரு, நான் வந்து உன்னை புருஷனாதான் ஏத்துக்கிட்டேன், நீ என்ன பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டியா இல்லையா, எதனால நீ தனியா இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இது பாரு, நீ சூழ்நிலை புரியாம பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அப்ப உடனே ஹீரோயின் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்பவும் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, இத பார், இத முடிவு நீ எடுத்துட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் நீ என்னை விட்டு போகவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும், நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன், நான் வந்து எப்படி நீ இருந்தாலுமே பரவாயில்ல, நீ தான் என்னோட புருஷன்னு சொல்லி எப்பயோ பிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. அதோட மறுநாள் நைட் வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க தாத்தாவை பாக்குறதுக்காக தாத்தாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க பார்த்தா வந்துட்டு நம்ம ஹீரோவோட அப்பா, அது மட்டும் இல்லாம கசினோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம ஹீரோவோட அம்மா கூட பிறந்தவங்க. ஹீரோவோட அப்பா வந்து பிசினஸ் பத்தியே பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீரோக்கு அவங்க அப்பாக்கும் அந்த அளவுக்கு சூட் ஆகாது போல. அவன் என்ன பண்றான்னா, நம்ம கிளம்பலாமா இங்க இருந்து அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு கிளம்புறான். அப்ப அங்க வேலைக்கார லேடி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாத்தா வந்து உங்களை பாக்கணும்னு மேல கூப்பிடுறாரு அப்படின்னு ஒண்ணு. ஹீரோ, நீ என்னோட ரூம்ல வெயிட் பண்ணு, நான் போய் தாத்தாவை பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். அங்க போன உடனே தாத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாயிரு, அவசரப்படாத, ஆத்திரப்படாத, நியூ இயர் முடிஞ்ச உடனே வந்துட்டு நான் நீ என்னென்ன கேள்வி கேட்கிறீ எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எங்க அம்மாவோட சாவை பத்தி கூட சொல்லுவீங்களா அப்படின்னு கேக்குறான். கண்டிப்பா நான் எல்லாத்துக்கும் சொல்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. யாரோ கதவை தட்டினா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ரூம் கதவை திறந்து ஹீரோயின் பாக்குறா. அந்த டைம்க்கு பார்த்தா தாத்தா படிக்கட்டுல விழுந்து செத்து கிடக்குறாரு. ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் பார்த்து எல்லாரையுமே கூப்பிடுறா. அங்க எல்லாருமே வந்துடுறாங்க. ஹீரோ வந்து அவங்க தாத்தா செத்துட்டாரு அப்படின்றத அவனால ஏத்துக்க முடியல. ஏன்னா இவர் இப்பதான் உண்மையெல்லாம் சொல்றேன்னு சொன்னாரு இல்லையா. இவன் அதுக்குள்ள என்ன பண்றான்னா, ஹீரோயின் பக்கம் திரும்பிக்கிறான். என்ன பண்ண, என் தாத்தாவை மரியாதையா சொல்லு, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னும் போது, ஐயோ நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அழுறா.
எனக்கு நல்லாவே தெரியும் நீ என் மேல இருக்க வெறுப்புலதான் தாத்தாவை இந்த மாதிரி பண்ணிட்டேன்னும் போது என்ன போய் நீ சந்தேகப்படுற, அதுவும் இந்த மாதிரி கேவலமான விஷயத்துக்கா என்ன சந்தேகப்படுற அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிடுறா. இனிமே உன்னோட மூஞ்சிலேயே நான் முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயின் நேரா அவளோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிடுறா. அங்க ஃப்ரெண்டு கிட்ட பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க பார்த்தா ஹீரோயினை பாக்குறதுக்காக வரான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோயின் செம்ம கோவத்துல இருக்கா. அப்பதான் ஹீரோயின் சொல்றான் அப்படின்னா, இத பார், தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, எங்க தாத்தா வந்து நிறைய உண்மையை என்கிட்ட இப்பதான் சொல்றேன்னு சொன்னாரு. அதுக்குள்ள அவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. சோ நான் உன் மேல வெறுப்பா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் வந்து உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எனக்கு நீ தேவை, உனக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதுக்காக மட்டும்தான் நான் இந்த மாதிரி பண்ணேன், என்ன தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்றான். அப்ப உடனே வந்து ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, தயவு செஞ்சு எதா இருந்தாலும் என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லு, என்னவா இருந்தாலும் சரி நான் அதை ஏத்துக்குவேன், ஆனா இந்த மாதிரி மட்டும் என்ன வெறுத்துறாத அப்படின்னு சொல்றா. அடுத்த நாளே பார்த்தா நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட கசின் இருக்கான்ல ஜானி, அவன் தான். அடி ஜானி, நீ ஏன்டா இந்த இரவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் புருஷன் இங்க வந்துருவான், அதுக்கப்புறம் உனக்கே எல்லாம் தெரிய வரும் அப்படின்னு சொல்றான். சொன்ன மாதிரி வந்து ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே வந்து ஹீரோ சுத்து போட்டுறாங்க. நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அப்படின்னாலே நான் வந்து இவ்வளவு கொண்டுடுவேன், கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி எல்லாம் பண்ண அப்படின்னு கேட்டா இவன் என்ன கதை சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட அப்பாவும் இவனோட அம்மாவும் இருந்தாங்க இல்லையா, அதாவது ஹீரோ அம்மாவோட தங்கச்சி, அவங்களுக்கும் நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கும் 2 பேருக்கும் அஃபேர். அந்த அஃபேர்ல பிறந்தவன் தான் இவன். அதனால இவன் என்ன கேக்குறான் அப்படின்னா, எல்லாமே உனக்கே கிடைக்குது, எனக்கு ஏன் கிடைக்கல, நானும் வந்துட்டு அப்பனுக்கு பிறந்தவன் தானே, எனக்கு ஏன் இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். இப்போதைக்கு நீ ஹீரோயினால ரொம்ப சந்தோஷமா இருக்க, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும், அதனால கண்டிப்பா இவளை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த டைம்க்கு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்களா. உடனே வந்து தம்பிக்காரனை பிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அப்பாவும் சித்திக்காரியும் 2 பேருமே வந்துடுறாங்க. வந்த உடனே என் பிள்ளைய எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட பயங்கரமா கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பனா எனக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுங்க, எங்க அம்மாக்கு எப்படி அந்த நிலைமை நடந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, அது எல்லாம் பழைய விஷயம்ப்பா, அதெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ ஓங்கி அப்பங்காரன் மூஞ்சிலேயே குத்துறான். அப்ப உடனே அப்பங்காரனுக்கு காண்டாயிடுது. ஆமாண்டா, உங்க அம்மாவை நான் காதலிக்கவும் இல்ல, உங்க அம்மாவை நான் பொண்டாட்டியா ஏத்துக்கவும் இல்ல, இவ்வளவு நானும் தான் முதல்ல இருந்து காதல் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா கட்டாயத்தால உங்க அம்மாவை கல்யாணம் பண்ண, உன்னையும் பிறந்து தொலைஞ்ச, அதனாலதான் உங்க அம்மாவை கொன்னோம், போதுமா அப்படின்னு ஒத்துக்கிறான். சோ இவங்களேதான் எல்லாமே பிளான் பண்ணிருக்காங்க. அதை வந்து ஒரு கிட்னாப் மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே பயங்கர கொலை வெறி ஆயிடுறான். உங்க யாரையும் நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப தம்பிக்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, டக்குன்னு துப்பாக்கி எடுத்து சுட பாக்குறான். நம்ம ஹீரோயின் நடுவுல வந்துடுற, ஹீரோயினை சுட்டுறான். சுட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பிடிப்பீங்களாடா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிடிச்சிடறானுங்க. ஹீரோ இங்க கதற ஆரம்பிச்சுட்டான், தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு போயிடாத நீயும் அப்படின்னு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, என்ன ஆனாலும் சரி, நான் உன் கூடியே இல்ல அப்படின்னாலும் சரி, தயவு செஞ்சு நீ கொலைகாரன் ஆக கூடாது, சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கேக்குறா. கண்டிப்பா நான் வந்து கொலைகாரன் ஆக மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்றா. அதோடய அவ மயங்கிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. கண்ணை முழிச்சு பாக்குறா. ஹீரோ சொல்றான், நான் யாரையும் எதுவுமே பண்ணல, அவங்களுக்கு வந்து சட்டப்படி என்ன தண்டனை கிடைக்கணுமோ அது கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். முறைப்படி இப்பதான் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் முடிஞ்சு நைட்டு உட்காந்து ஹீரோயின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா, மொய் பணம் வந்ததெல்லாம் கணக்கு போட்டுட்டு இருக்காமா, இந்த பணம் மொத்தத்தையும் நீ கூட வச்சுக்கோ, ஆனா இதெல்லாம் கணக்கு போடுறதுக்கு ஒரு டைம் இருக்குமா, இப்ப வேற ஒரு டைம் அப்படின்னு சொல்றான். சோ இதோடய இந்த மூவி முடிஞ்சது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு பாக்குறவங்க எல்லாம் கொஞ்சம் லைக் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.